கார்த்திகான்றவங்க குறி சொல்வாங்க. அவங்க சொல்ற எல்லாமே பலிக்கும். அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ராணுவத்துல இருக்காரு. இப்போ அவர் திரும்பி வரப்போறதா அவங்க ஹஸ்பண்டோட தம்பி லெட்டர் கொடுக்குறாரு. ஹஸ்பண்ட் வரதால இவங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அந்த ஊர்ல சில கொலைகள் நடந்துட்டு இருக்கு. தலை இல்லாம வெறும் உடம்பு மட்டும் யாரோ போட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பேய் தான அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. ஹஸ்பண்ட் ராணுவத்துல இருந்து திரும்பி வரதால இவங்க சந்தோஷமா ஊர் மக்கள் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுல வேலை செய்யற ஒருத்தன் திருடி இருப்பான். அவனை கூட இவங்க மன்னிச்சு விட்டுட்டு அவரோட கஷ்டத்தை போக்குறதுக்காக இவங்க கிட்ட இருக்க தங்க நகையை கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. அந்த ஊர் பெரிய மனுஷனுக்கு கார்த்திகா மேல ஒரு கண்ணு இருக்கும். அது எப்படி நீங்க எழுதுற எல்லாமே உண்மையில நடக்குதுன்னு கேக்குறாரு. தெரியல, என் மனசுக்கு பட்டதை எழுதுவேன், பார்த்தா அது எல்லாமே நிஜத்துல நடக்குது. இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரமா சாபமான்னு தெரியலன்னு சொல்றாங்க. கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. இப்போ அவரோட பாடியை தான் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்து அவங்க ரொம்பவே உடஞ்சு போயிடுறாங்க. கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் எல்லா சொத்தையும் கார்த்திகா பேர்ல எழுதி வச்சிருப்பாரு. அந்த ஊர் பெரிய மனுஷன் வந்து சொத்தெல்லாம் எங்க கிட்ட கொடுத்துரு, நாங்க பாத்துக்கிறோம், நீ குழந்தை வளர்க்கறதுல மட்டும் கவனம் செலுத்துன்னு சொல்றாரு. இதை கேட்டு இவங்க கோவப்படுறாங்க. இந்த சொத்தையும் சரி என் பொண்ணையும் சரி எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும், உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. இந்த ஊர்ல நிறைய கொலை நடக்குது, அதனால பார்த்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுறாங்க. ஹஸ்பண்ட் இறந்து கூட பூ போட்டெல்லாம் வச்சிருக்காரு, என்ன நடக்குதுங்கன்னு கேக்குறாரு. அப்ப அந்த வேலைக்காரனோ காணாம போன நாயை தேடிட்டு இருக்கும்போது கார்த்திகா தான் பேயா மாறி நாயை சாப்பிட்டதா சொல்லிட்டு இருக்காரு. அந்த ஊர் தலைவர் கார்த்திகா ஹஸ்பண்டோட தம்பி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. இப்போ அவங்க ஒரு நம்பூதிரி கூட்டு வராங்க. வேலைக்காரனை அனுப்பி கார்த்திகாவை கூப்பிட சொல்றாங்க. ஆனா கார்த்திகா திட்டி அந்த வேலைக்காரனை அடிச்சு அனுப்பிடுறாங்க. நம்பூதிரி கார்த்திகா நல்ல பெண்ணு கிடையாது, அவ ஒரு சூனியக்காரி, அவ பிறந்த நேரமே சரி கிடையாது, அவ பிறந்த உடனே அவங்க அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்களேன்னு கேக்குறாரு. அந்த பெரிய மனுஷனும் ஆமான்னு சொல்றாரு. பெரிய மனுஷன் ஆகும்போது கூட ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருக்கும்னு சொல்றாரு. அந்த டைம்ல ஒரு ஸ்கூல் இடிஞ்சு நிறைய குழந்தைங்க இறந்து போயிருப்பாங்க, அவங்களுடைய கணவர் கூட உயிரோட இருக்க மாட்டாருன்னு சொல்றாரு. இது கேட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. அந்த ஊர்ல நடக்கிற கொலைகளுக்கும் நிறைய குழந்தைங்க காணாம போயிருப்பாங்க, அதுக்கெல்லாம் கார்த்திகா தான் காரணம்னு சொல்றாரு. நம்பூதிரி சொல்றத அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. இப்ப கார்த்திகாவை ஊருக்கு நேர்ந்து விட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க யார்கிட்டயும் பேசக்கூடாதுன்னு அவங்க நாக்கியும் விட்டுடுறாங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமா கார்த்திகாவும் அவங்க பொண்ணு தங்கி இருக்காங்க. இவங்க உதவி செஞ்சவங்க கூட இப்ப இவங்களை கேவலமா தான் ட்ரீட் பண்றாங்க. இதெல்லாம் நினைச்சு கார்த்திகாவுக்கு வருத்தமா இருக்கு. அந்த பெரிய மனுஷனை யாரோ வெட்ட வராங்க, பார்த்தா நம்பூதிரி தான். இவர் பயந்து கார்த்திகாவோட மச்சனை கிட்ட அந்த நம்பூதிரியை வெட்ட வரா, காப்பாத்துன்னு சொல்றாரு. திடீர்னு பார்த்தா கார்த்திகாவோட மச்சனே அந்த பெரிய மனுஷனை வெட்டிடுறாரு. கார்த்திகாவோட மச்சனை நம்பூதிரி வேலைக்காரன் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணிருப்பாங்க. கார்த்திகாக்கு அவங்க பொண்ணுக்கும் எங்க தன்னோட வாழ்க்கை மாதிரி ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. அதனால ரெண்டு பேரும் சூசைட் பண்ணிக்கலான்னு இப்ப அந்த பொண்ணை கிணத்துல போட போறாங்க. மச்சன் அந்த ஊர் மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறாரு. இது வரைக்கும் நிறைய குழந்தைங்களை இவ கொலை பண்ணிருக்கா, இப்ப தன்னோட பொண்ணைய கொலை பண்ண போறா, இதுக்கப்புறம் இவ்வளவு உயிரோட விடக்கூடாதுன்னு அவங்கள சாவடிக்கணும்னு முடிவு பண்றாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இப்ப இவங்கள தொடப்பத்திலே அடிக்கிறாங்க. இப்ப கல்லாலே அடிச்சு சாகடிக்கணும்னு அந்த மச்சனை உத்தரவு போட்டுடுறான். முதல் கல்லு கார்த்திகாவோட பொண்ணு தான் எடுக்கிறாங்க. அவங்களை கொலை பண்ண பார்த்ததான் நினைச்சு அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மாவே கல்லால அடிக்க ஆரம்பிக்குது. இப்ப எல்லாரும் கல்லால அடிச்சு இப்ப அவங்க இறந்து போயிடுறாங்க. இதெல்லாம் அவங்க அண்ணனோட சொத்துக்காக தான் கார்த்திகா மேல பழிய போட்டு இந்த மாதிரி பண்ணிருப்பான். இப்ப அந்த சின்ன பொண்ணையும் கார்த்திகா மாதிரியே பண்ணிடலாம்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ள கார்த்திகாவே பேயா வந்து எல்லாரும் சாகடிச்சிருப்பாங்க. இந்த கதையை கார்த்திகான்றவங்க 100 வருஷத்துக்கு அப்புறம் லைப்ரரியில ஒரு புக்ல படிச்சிருப்பாங்க. இந்த புக்கை எழுதுனதே கார்த்திகா தான். அவங்களோட முடிவை அவங்களுக்கே தெரியாம புக்கா எழுதி வச்சிருப்பாங்க. அதுவும் நிஜத்துல நடந்திருக்கும்.